கௌதம புத்தர் ஒரு சிறிய இராஜாங்கத்தின் இளவரசராக இருந்தார். அவர் பிறந்தபோது ஒரு யோகியின் கணக்கின்படி கௌதம புத்தர் ஒரு சிறந்த பேரரசனாகவோ அல்லது ஒரு மகத்தான துறவியாகவோ வருவார் என்று கூறப்பட்டது. இந்த கணிப்பினால் கௌதம புத்தரின் தந்தை சற்றே பரபரப்புக்கு உள்ளானார். கௌதம புத்தர் ஒரு துறவியாவதை அவரது தந்தை விரும்பவில்லை. அவர் ஒரு மாபெரும் பேரரசராக வேண்டும் என்றே அவர் விரும்பினார். ஏதேனும் துன்பம் அல்லது துயரத்தை காண நேர்ந்தால் அவர் ஒரு துறவியாக மாறக்கூடும் என்று நினைத்தார். எனவே கௌதம புத்தர் முழுமையான இன்பத்தில் திளைத்திருக்கும்படி சிறந்த உணவு, உடை மற்றும் உல்லாசங்களின் பிடியில் அவரை வைத்திருந்தார். அவருக்கு 19 வயது ஆகும்போது மிக அழகான ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்துவித்து சமூகத்தின் சந்தடிகளிலிருந்து விலகியிருந்த ஒரு அரண்மனையில் கௌதமரை தனியாக வைத்திருந்தார். அங்கு அவர் இன்பமுடன் எந்த வகையான துன்பங்களையும் காணாதவனாக வாழ்ந்தார். ஒரு நாள் கௌதமர் தன்னை நகர்வலம் அழைத்துச் செல்லுமாறு தேரோட்டியிடம் கேட்டார். அவர் நகர்வலம் சென்று கொண்டிருக்கும் போதே முதுமையடைந்த ஒரு மனிதரை கண்டார். அது வரையிலும் அவர் வாழ்க்கையில் ஒரு முதுமையடைந்த ஒரு மனிதரை ஒருபோதும் கண்டதில்லை. அவரது தந்தை இவை எல்லாவற்றிலுமிருந்து அவரை பாதுகாத்து வைத்திருந்தார். கௌதமர் அவருக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார். தேரோட்டி கூறினார், "ஓ, அவர் வயதான ஒருவர்" என்றார். "இது எப்படி நேர்கிறது?" என்று கௌதமர் கேட்டார். தேரோட்டி அதற்கு, "எல்லோருக்கும் ஒரு நாள் முதுமை ஏற்படும்" என்றார். கௌதமர் தன்னைத்தானே பார்த்து கொண்டார். அவர் ஒரு இளைஞனாக இருந்தார். "என்ன, எனக்கும் கூடவா?" என்று விளங்கினார். தேரோட்டி கூறினார், "ஆமாம், அனைவருக்கும் முதுமை வருகிறது. அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தால் அவர்களுக்கு முதுமை ஏற்படுகிறது. நான் இப்படி ஆகிவிடுவேன் என்று அறிந்து கொண்டது கௌதமருக்கு ஒரு மாபெரும் உணர்தலாக இருந்தது. நகர்வலத்தின் போக்கில் பின்னர் ஒரு நோய்வாய்ப்பட்ட நபரை காண நேர்ந்தது. நோயின் பாதிப்பினால் மிகுந்த துன்பத்தில் எழுந்திருக்க முடியாமல் ஒரு வீதியில் படுத்து கிடப்பதை கௌதமர் கண்டார். உடனே அவர், "தேரை நிறுத்து, இந்த மனிதருக்கு என்ன, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்?" என்று கேட்டார். தேரோட்டி, "ஓ, இவரா? துரதிர்ஷ்டவசமாக இவர் உடல் நலமில்லாமல் இருக்கிறார்" என்று பதில் கூறினார். கௌதமர் எதுவும் புரியாதவராக, "அப்படியென்றால் என்ன?" என்று வினவினார். தேரோட்டி, "உடல் சில சமயம் நோய்வாய்ப்படும். இது அனைவருக்கும் ஏற்படும்" என்றார். கௌதமர், "எனக்கும் கூடவா? நான் ஒரு அரசன். இது எனக்கு நிகழ முடியுமா?" என்று கேட்டார். தேரோட்டி, "இது யாருக்கும் ஏற்படலாம்" என்றார். அப்போது கௌதமர், "ஓ, நானும் இப்படி ஆக முடியும்" என்று புரிந்து கொண்டார். ஆயினும் இந்த அறிதல்களால் அவர் முற்றிலும் குழம்பி போனார். பின்னர் அவர்கள் மேலும் சற்று தூரம் சென்றவுடன் ஒரு இடத்தில் இறுதி யாத்திரை செல்வதை கௌதமர் கண்டார். அவர்கள் ஒரு மனிதனின் சடலத்தை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். கௌதமர், "அந்த மனிதருக்கு என்ன நிகழ்ந்தது?" என்று கேட்டார். அதற்கு தேரோட்டி, "அவர் இறந்து விட்டார்" என்றார். கௌதமர், "அப்படியென்றால் என்ன அர்த்தம்?" என்று கேட்டார் அந்த தேரோட்டியிடம். தேரோட்டி, "விதிவிலக்கு இல்லாமல் இது அனைவருக்கும் நடக்கும்" என்றார். கௌதமர், "நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? உண்பது, இன்பம் அனுபவிப்பது என்று எல்லா முட்டாள்தனத்தை மட்டும் நான் செய்கின்றேன். என்னுடன் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்?" கௌதமர் தனக்குள் கலக்கமடைந்தார். சட்டென்று தான் ஒரு இளவரசனாக இருப்பதும் இந்த அரண்மனை வாழ்வின் இன்பங்களும் அவரிடமிருந்து விலகிச் செல்வதை உணர்ந்தார். இதிலெல்லாம் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? இந்த உடல் முதுமை அடையப் போகிறது. இது நோய்வாய்ப்படக்கூடும். மேலும் இது நிச்சயமாக இறந்துவிடும். என் வாழ்க்கை முழுவதையும் நான் இதில் ஏன் முதலீடு செய்கின்றேன் என்று சிந்தித்து பார்க்க தொடங்கினார். ஆனால் இதற்குள் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவரால் இந்த அன்பான மனைவியையும் அழகான சிறு குழந்தையும் விட்டு வெளியே வர முடியவில்லை. அவர் தன் சிந்தனையுடன் போராடினார். இந்த இடைவெளியில் சுமார் 1.5 ஆண்டு காலம் கடந்து கொண்டிருந்தது. சிறுவனுக்கு 1.5 வயது இருக்கும்போது கௌதமரால் அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு நள்ளிரவில் யாரிடமும் சொல்லாமல் ஒரு திருடனைப் போல அரண்மனையில் இருந்து நழுவி திரும்ப வரும் எண்ணமின்றி புறப்பட்டார். இந்த வாழ்க்கை பற்றிய உண்மையை நான் அறிய விரும்புகின்றேன் என்ற தேடலில் அவர் நடக்கத் தொடங்கினார்.